சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் 6500 குறைந்தபட்ச ஓய்வூதியம் நாடு முழுவதும் எழுந்த குரல் எப்போது கிடைக்கும்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். PF ஓய்வூதிய உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி ஓய்வூதியதாரர்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். 1000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7500 உயர்த்த வேண்டும் என்பது அவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். நீண்ட நாட்களாகவே PF ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. மத்திய அரசு நீண்ட காலமாக தங்கள் கோரிக்கையை புறக்கணித்து வருவதால் பெரிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. PF ஓய்வூதியம் குறித்து மத்திய அரசு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 என நிர்ணயித்துள்ளதாக தெரிகிறது. தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் நோக்கில் ஓய்வூதியதாரர்கள் இந்தியா முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மேலும் EPS 95 ஓய்வூதியதாரர்களுக்கான தேசிய போராட்ட குழுவின் மாநில தலைவர் தபன் தத்தா இது குறித்து பேசியுள்ளார். ஜூன் 11ஆம் தேதி மௌலாலியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் கூட்டம் நடத்தப்படும். நாடு தழுவிய போராட்டத்தின் மூலம் எங்கள் கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் என நம்புகிறோம் என்று அவர் கூறினார். மேலும் ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 ரூபாய் 6500 உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஏனெனில் நாட்டில் பலர் ஓய்வூதியத்தை நம்பியே வாழ்கின்றனர். அன்றிலிருந்து வாரம் முழுவதும் இந்தியா முழுவதும் போராட்டம் நடைபெறும். மேலும் EPS 95 ஓய்வூதியதாரர்களுக்கான தேசிய போராட்ட குழு மாத ஓய்வூதியத்தை 7500 உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. இந்நிலையில் PF ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இன்று எழுந்ததல்ல. இது குறித்து நீண்ட காலமாக போராட்டம் நடந்து வருகிறது. ஆனால் அரசு கண்டு கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சுமார் 30 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு அந்த தொகை கிடைக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.